ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி. அது மட்டும் இல்லை, வரலட்சுமி நோன்பும் சேர்ந்து வந்திருக்கு. அஷ்டலட்சுமிகளின் ஐஸ்வர்யங்களையும் நம்ம பெறத்துக்கு நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஒவ்வொரு பெண்களும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் இந்த வரலட்சுமி விரதம். பெரிய அளவில் செலவு செய்து உங்களால் இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டை மேற்கொள்ள முடியலைனாலும் பரவாயில்லைங்க. நாளைய தினம் கட்டாயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரே ஒரு செட்டு வெற்றிலை பாக்கு, பூ, பழம், 2 கண்ணாடி வளையல் வச்சு யாராவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு யாரையும் அழைக்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. அழைக்க முடியலைனாலும் பரவாயில்ல, கோவிலுக்கு போய் அங்கே வரக்கூடிய யாராவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு உங்கள் கையால் இந்த தாம்பூலத்தை தானம் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதோடு சேர்த்து உங்களுடைய வீட்டில் சின்னதாக மகாலட்சுமிக்குன்னு ஒரு பூஜை செய்யுங்க. வழக்கம் போல் பூஜை அறையில் விளக்கேற்றி தீபதூபம் எல்லாமே ஏற்றி வச்சிடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் முடிந்த பிரசாதம் நைவேத்தியமாக வைங்க. ஒரு சின்ன கிணத்துல வெட்டிவேர் வச்சு அதை மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதலை தாயார்கிட்ட நீங்கள் வைங்க. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி உங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. கடைசியாக கற்பூர ஆரத்தி காண்பிச்சு இந்த வெட்டி வேரை அப்படியே எடுத்துகிட்டு போய் பணம் இருக்கக்கூடிய பெட்டியில் வச்சுருங்க. ஆடி மாதம் கடைசி வெள்ளி மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த பூஜையை செய்து வெட்டி வேரை பீரோவில் வச்சோம் அப்படின்னா வருமானம் பெருகுங்கிறது நம்பிக்கை. நிச்சயம் வருமானம் பெருகும். நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும். வெட்டி வேருக்கு இயற்கையாகவே நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த நேர்மறை ஆற்றல் நம்ம பீரோ முழுவதும் பரவி நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாட்சம் கிடைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். பண வரவை அதிகரிக்கும். அதற்காக தான் நம்ம இந்த வழிபாடை செய்கிறோம். முடிஞ்சால் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெட்டி வேற சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு உங்களுடைய வீட்டில், ஹாலில், பூஜை அறையில், கிச்சனில், இப்படி எங்கே பார்த்தாலும் ரூம்லலாம் நீங்கள் வைக்கலாம். இந்த வாசம் நமக்கு மன நிம்மதியையும் கொடுக்கும். நம் வீட்டில் சந்தோஷம் பிறக்கிறதுக்கும் உதவி பண்ணும். ரொம்பவே இந்த எளிமையான பொருளை நாளை இரவுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பூஜை செஞ்சு பீரோவில் வைங்க. காலையில் பூஜை செய்ய முடிஞ்சாலும் பண்ணுங்கள், இல்லை மாலையில் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். பணம் பல வழியில் சேரும். நாளை மறக்காமல் இதை செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு சுமங்கலி பெண் வந்தால் கூட ரொம்ப கொடுக்கலைனாலும் பரவாயில்லைங்க, குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டுமாவது மறக்காமல் அவங்களுக்கு கொடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலே போதுமானது. குங்குமமும் பூவும் இருந்தாலே போதும். அதை மட்டும் வரக்கூடிய பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க. தீர்க்க சுமங்கலி யோகமும் கிடைக்கும். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.